அற்புதர் இயேசுவின் அன்பின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். யோபு 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தேவஜனமே, கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்த எண்ணி முடியாத அதிசயங்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகின்றோம். ஆம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கிற காரியங்கள் உங்களுக்கும் எனக்கும் மிகவும் ஆச்சரியமானதாய் இருக்கின்றது. வேதம் சொல்கின்றது, அவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறாராம். ஆம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில, நம் குடும்பத்தின் வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியங்களை நாம் நினைத்து பார்க்கின்ற போது உண்மையாகவே ஒவ்வொன்றும் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களாகத்தான் இருக்கின்றது. ஆம், நாம் அந்த அற்புதங்களுக்கும் அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த உறுதிகளை நிவர்த்தி செய்வதற்கும் தகுதியற்றவர்களாய் இருந்த பொழுதும் கூட அவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறாராம். ஆம், கர்த்தர் நம்மை தாழ்விலிருந்த நம்மை விதமாய் உயர்த்தி நம்மை ஆசீர்வதித்து நாம் எதிர்பார்க்காத பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார். ஆம், அவர் அதிசயமான தேவன், அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார். இந்த நாளிலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த இந்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி. வல்லமையுடையவர் மகிமையானவர்களை செய்தார் என்று மரியாள் சொல்வது போல நீங்களும் நானும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன் என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்தே நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நமக்கு ஜீவனை கொடுத்து இம்மட்டமாய் நாம் வாழும்படியாய், பிள்ளைகள் வாழும்படியாய், பெற்றோர்கள் வாழும்படியாய், குடும்பத்தினர் ஜீவிக்கும்படியாய் அவர் நமக்கு பாராட்டின கிருபைகள் ஆச்சரியமானவைகள். ஆம், தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமாய் குமுற பண்ணுகிறாராம். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா? தேசமே, பயப்படாதே, மகிழ்ந்து கரிகுறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். கர்த்தருடைய செயல்களை நாம் நினைத்து அவரை ஸ்தோத்தரிப்போம். மகத்துவமான கிரியைகளை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அல்லேலூயா என்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்திரே உமக்கு நன்றி. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்திரே உமக்கு நன்றி அப்பா. ஆமா ஆண்டவரே, கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்று வேதம் சொல்வது போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீ செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் வழிநடத்திலும் மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.